இணையத்தின் மாயையில் சீரழியும் இஸ்லாமிய பெண்கள் என்கின்ற தலைப்பில் மாணவி ஹிபா, ஹனா, ஷஃபா, ஷிஃபா செக். ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாகரிக காலத்தில் சமூக வலைத்தளங்களில் முஸ்லிம் பெண்கள் நடந்து கொள்ளும் முறைகளையும் அதனால் தீனில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நஷ்டங்களை பற்றியும் இங்கு சில விஷயங்களை காண்போம். காட்சி ஒன்று. ஆயிஷா தனது போட்டோக்களை ஃபேஸ்புக்கில் பதிவிடுகிறாள். சஃபா, நான் எனக்கு என்னோட ஃபேஸ்புக்கில் 3 போட்டோ போட்டிருந்தேன், பாத்தியா? அதில் நீ ஒரு சைடாக நின்று போஸ்ட் கொடுத்துருந்தியே, அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் எவ்வளோ கமெண்ட்ஸ் தெரியுமா? அந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் 2 பேரும் முஸ்லீம் பெண்களாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோ போட்டு அதுக்கு வர கமெண்ட்ஸை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே, இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோக்களை வெளியே விட்டு அதை பல ஆண்கள் பார்த்து ரசித்து அதை வர்ணிப்பது, இது எல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். ஏன் அக்கா, இதெல்லாம் என்ன பாவம்? நான் புர்கா போட்டுட்டு என் முகத்தை மட்டும்தானே காமிக்கிறேன். அதுவும் என் முகம் ஃபுல்லாக காமிக்காம பாதி முகம் மட்டும்தானே காமிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் உங்க போட்டோ போடுறது தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட அழகுனா என்னன்னு கேட்டாங்க. அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என்னை என் கணவனை தவிர வேற எந்த ஆணும் பார்த்துவிடக் கூடாது என்றும் என் கணவன் என்னை தவிர வேற எந்த பெண்ணையும் பார்த்துவிடக் கூடாது என்றும் எந்த ஒரு பெண் எண்ணுவாளோ அதுவே அழகு என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதிலளித்தார்கள். இந்த நிகழ்வை வைத்து பார்க்கும்போது ஒரு பெண் தன் கணவனை தவிர வேற எந்த ஆணுக்கும் தன் முகத்தை காமிக்க கூடாது என்று நினைப்பதுதான் அழகு, அதுதான் சிறந்தது. அது நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சதுனாலதான் அவங்க சொர்க்கத்தோட தலைவியாக திகழ்ந்தார்கள். இனிமே இதுக்கப்புறமாச்சு ஃபேஸ்புக்கில் கண்ணு தெரிகிற மாதிரியும் உன் ஃபோட்டோவை போடாம உங்களை நீயே தற்காத்துக்கொள். நான் எல்லா பெண்களும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபோட்டோவை டிபியாக வைக்கிறத பார்த்தேன். அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பில்லைன்னு நினச்சிட்டு தான் நானும் வச்சேன். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் சோஷியல் மீடியாவில் என்னோட ஃபோட்டோவையோ இல்லைனா என்னோட முகத்தையோ என்னோட உறுப்புகளையோ பதிவிட மாட்டேன். காட்சி 2. ஃபாத்திமா தேவையின்றி வெளியே சுத்தி அதை சோசியல் மீடியாவில் பதிவிடுகிறார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புர்கா தான் இன்டர்நெட்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ இது இந்த கடையில் 50% ஆஃபரில் தராங்க. இது சூப்பர் குவாலிட்டியாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த புர்கா உங்களுக்கும் வேணா கீழே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபாத்திமா, நீ இப்படி ஒவ்வொரு கடைகள் மற்றும் ஷாப்பிங் மால் சென்று வீடியோக்களை எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பதிவிடுகிறாயே, ஒரு இஸ்லாமிய பெண் இவ்வாறான காரியங்களை செய்வது கூடுமா? நான் சில புர்கா கடைகளுக்கு சென்று அங்குள்ள புர்காக்களுக்கான ஆஃபர்ஸ் மற்றும் மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் தானே வீடியோ போடுறேன். நான் என்ன டான்ஸ் ஆடி பாட்டு பாடியா வீடியோ போடுறேன்?
என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஃபாத்திமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் உங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள், முந்தைய அறியாமை கால பெண்கள் தங்கள் அழகை வெளிப்படுத்தி திரிந்தது போல் தெரியாதீர்கள் என கூறியிருக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு இடமாக சென்று நான் இங்கு சென்றேன் அங்கு சென்றேன் என்றெல்லாம் பதிவிடுகிறீர்களே, இது உங்கள் வீட்டிலேயே தங்கியிருங்கள் என்னும் அல்லாஹுடைய கட்டளையை மீறும் செயல் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண் என்பவள் மறைத்து வைக்கப்பட வேண்டியவள். அவள் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஷைத்தான் அவளை நோட்டமிடுகிறான். அவள் வீட்டில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பாள் என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த குர்ஆனின் ஆயத்தும் ஹதீஸும் மட்டுமே போதும். இவ்வாறு நீ வெளியில் சுற்றி திரிவது தவறு என்பதற்கு, நீ வீடியோ எடுப்பதும் அதை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பதிவிடுவதும், நீ பணத்திற்காகவோ மன மகிழ்ச்சிக்காகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ இது போன்ற செயல்களை செய்தாலும் ஷைத்தான் உன்னை உற்று நோக்கி கவனித்து அவன் பக்கம் உன்னை சுலபமாக இழுத்து கொள்வான். மேலும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருந்தும் நீ விலகி விடுகிறாய் என்பதை புரிந்து கொள். நான் போகிற மால் மற்றும் ஷாப்பிங் மாலில் உள்ள ஆஃபர்ஸை நான் தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் தெரியப்படுத்தணும் தான் இந்த மாதிரி பதிவிட்டேன். ஆனால் நான் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவறு என குர்ஆனும் அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் யோசித்து கூட பார்க்கவில்லை. இனி முக்கியமான அவசிய தேவையை தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் வெளியில் செல்லாமல் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். காட்சி 3. ஆயிஷா குழைந்து பேசி அதை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் பதிவிடுகிறாள். ஹாய் காய்ஸ், நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்த லைவ் சாட்டை இன்னைக்கு நான் பண்ண போகிறேன். ஹாய் ஃபாத்திமா, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் உமர். உங்கள் கண்ணு அழகாக இருக்கு, தேங்க்யூ. ஹிப்ஸா, நீ ஏன் சோஷியல் மீடியாவில் லைவ் சாட்டுன்ற பேர்லாம் ஆண்களிடம் குழைந்து பேசுகிற? இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. இதோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் நிறைய போகும்போது இதெல்லாம் ஒரு பெரிய கெத்துஹனா. ஒரு லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் இப்படி ஒரு செயலை செய்றியே. அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. எனவே குழைந்து பேசாதீர்கள். யார் உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்படுவான். முறையான சொல்லையே சொல்லுங்கள் என்று கூறியதை நீ அறியவில்லையா? அல்லாஹ் தஆலா பிற ஆண்களிடம் குழைந்து பேசாதீர்கள் என்று குர்ஆனிலே கூறியிருக்கும் போது நீ குழைந்து பேசுறது மட்டும் அல்லாமல் அதை வீடியோவாகவும் பதிவிடுகிற. அந்த வீடியோவை எத்தனை ஆண்கள் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. இந்த பொண்ணு இவ்வளோ அழகா பேசுதுன்னு சொல்லிட்டு கூறுவாங்க. நீ இந்த மாதிரி நளினமாக பேசி பிற ஆண்களை ரசிக்க வைப்பது, விரும்ப வைக்கிறது, இது எல்லாமே அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறான செயல். யோசிச்சு பாரு, ஒரு என்ஜாய்மெண்ட் காண்டி அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறான செயலை செய்வியா? நான் ஜாலிக்காக செய்த செயல் இவ்வளோ பெரிய பாவம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதில் இவ்வளோ பாவம் இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த செயல் என்னையும் பெரும் பாவம் செய்ய வச்சு இதை கேட்குற மற்ற ஆண்களையும் பாவத்தில் தள்ளுதுன்னு நீ சொல்றது. நான் காலையிலேயே எழுந்திருச்சு ஃபஜர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிய பின் பார்த்தா மணி 6:30. உடனே என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 7 மணிக்கு எழுப்பணும். அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் லஞ்ச் தயார் செய்யணும். ஃபாத்திமா, வாங்கக்கா. இப்படி அடிக்கடி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னக்கா ஏதோ பெரிய தப்பு செஞ்சுட்ட மாதிரி பேசுறீங்க? நான் வீட்டில் இருந்து ஹிஜாப் போட்டுட்டு தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீடியோ போடுறேன். நீ இப்படி வீடியோ போடுறதுல நீ ஒரு இஸ்லாமிய பெண் என்ற பார்வையில் என்ன தவறு செய்கிறாய் என்பதை சொல்றேன். இப்படி வீடியோ போடுவது பாவம் செய்வது, பாவம் செய்ய தூண்டுவது என 2 வகையான பாவங்களை சாரும். என் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடியோவில் நபியோட சுன்னத் பற்றி சொல்வேன், குர்ஆன் ஆயத்தோட விளக்கம் சொல்வேன். சில நேரம் டைம் பாஸ்க்காக இந்த பிளாக் வீடியோ மாதிரி வீடியோ போடுவேன். அதில் என்ன பாவம் செய்வது, பாவத்தை தூண்டுவதற்கு? கூறுகிறேன் கேள். நீ நல்ல விஷயத்தை குர்ஆன் ஆயத் அல்லது ஹதீஸை கூறி வீடியோ போடும்போது கூட உன் முகத்தில் மேக்கப், உதட்டில் லிப்ஸ்டிக், கண்ணில் மை என உன்னுடைய முகத்தை அலங்காரத்துடன் வெளிப்படுத்துகிறாய். நீ கூறும் நல்ல விஷயங்களை 100 பேர் கேட்டாலும் உன்னுடைய முகத்தை, உன்னுடைய அழகை, உன்னுடைய உதட்டை 50 பேராவது ரசிப்பார்கள் தானே. நீ நல்ல விஷயங்களை கூறும்போது
உன்னுடைய முகத்தை அலங்காரத்துடன் காட்டிதான் கூற வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن. இன்னும் முஃமினான பெண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெக்கத்தலங்களை பேணி காத்து கொள்ள வேண்டும், தங்கள் அலங்காரத்தை அதினின்று சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேற எதையும் வெளிக்காட்டலாகாது. இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறானே. ஒரு பெண்ணுக்கான ஒழுக்கத்தை இறைவன் இவ்வளவு தெளிவாக திருக்குர்ஆனில் விளக்கி இருக்கையில் அதில் ஒரு இடத்தை கவனி. தங்கள் அலங்காரத்தை அதினின்று சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேற எதையும் வெளிக்காட்டலாகாது என இறைவன் கட்டளை தெளிவாக இருக்கும்போது ஒரு ஆணாக இருந்தாலும் கூட பெண்கள் இவ்வளவு விஷயங்களை பேண வேண்டும். ஆனால் சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கானோர் உன் வீடியோக்களை பார்க்கிறார்கள் எனும்போது உன் பேணுதல் எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைக்க சொன்ன உன் அலங்காரத்தை வெளிப்படுத்தி தான் நீ பிறருக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டுமா? சிந்தித்து பார். உனக்கு வியூஸ் கூடும்போது நீ சந்தோஷப்படுகிறாய், ஆனால் ஒவ்வொரு வியூவும் உன் பாவ சுமையை அதிகப்படுத்துகிறது என்பதை நீ சிந்திக்கவே இல்லை. நீங்கள் கூறிய ஒவ்வொரு விஷயங்களை கேட்கும்போது நான் வாழ்வில் நல்லது என எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். மார்க்கத்தை சரியாக புரியாமல் நாம் செய்யும் தவறுகள் நான் நினைத்து பார்த்திடாத அளவுக்கு நம் பாவச்சுமையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இது போன்ற காரியங்களை செய்யாமல் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். என் தவறுகளை புரிய வைத்ததற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. காட்சி 5. பிற ஆண்களை ஈர்த்தல். ஹாய் ஹனா ஹிபா, நீங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? உங்களோட சில நடவடிக்கைகள் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களை பார்த்தா நாங்க ஏதாச்சும் திட்டிருவோம் தான் உங்களை விட்டு நாங்க ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். கூப்பிட்டா பதில் சொல்லாத அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு எங்க மேல கோபம்? பிறர் இடத்தில் புகழ்ச்சி வாங்கணும்னு நீங்க செய்யற செயல் உங்களை பார்த்தாலும் உங்க மேல வெறுப்பு வர வைக்குது. யூடியூப் இன்ஸ்டாவில் போடுற வீடியோ பற்றி பேசுகிறீங்களா? அது எங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை நாங்கள் ஒழுக்கத்துடன் தான் நாங்கள் பதிவிடுறோம். ஒரு பெண் வெளியே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால், பிடிச்சதை செஞ்சால், அவளை பற்றி ஏதாவது சொல்லுவதே உங்களுக்கு வேலையாக போச்சு. நீங்கள் இஸ்லாமிய பெண்களாக இல்லாமல் இருந்தால் கூட நம்ம கோவப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் இஸ்லாம்ன்ற வட்டத்துக்குள்ள இருந்து இப்படி ஒரு செயலை செய்யும் போது அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்றீங்களா? இஸ்லாமிய பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தானா? பிறரை மகிழ்விப்பதற்காக, பிற கண்களின் குளிர்ச்சிக்காக நீங்க ரீல்ஸ் போடுவதுதான் ஒரு பெண்ணின் சுதந்திரம் என்று கூறுகிறாயா? இது போன்ற செயல்கள் தான் சுதந்திரம் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது பெரும் தவறு. நீங்கள் மார்க்கத்தையும் குர்ஆனையும் நன்றாக விளங்கவில்லை என்பதுதான் தெரிகிறது. இஸ்லாத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று மாற்று மதத்தவர்கள் கூறுவது போல் முஸ்லிம் பெண்களான நீங்களே கூறுவது தான் வேதனையாக உள்ளது. இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்ன, பெண்களுக்கான சுதந்திரம் என்ன என்பதை குர்ஆனுடைய விளக்கத்தை தெளிவாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, நாங்கள் போடுற ரீல்ஸ்னால என்ன பெரிய பாவம், என்ன பெரிய நஷ்டம்னு தான் சொல்லுங்களேன். நீங்க போடுற ரீல்ஸ்ல ஆடுறது, பாடுறது, பிற ஆண்களை ஈர்க்கும் அளவு பேசுறது, பிற ஆண்களை திரும்ப திரும்ப பார்க்க வைப்பது, லைவ் சாட்ன்ற பேர்ல முஸ்லிம் அல்லாத ஆண்களிடம் கூச்சமே இல்லாம பேசுறது, இவை அனைத்தும் பாவம் தான். இது எப்படிப்பட்ட பாவம் என்றால், நீங்களும் பாவம் செய்து இதை பார்க்கிறவரையும் பாவம் செய்ய தூண்டுவதுன்ற மாதிரி இரு வகையான பாவங்களை சாரும். இஸ்லாத்தில் ஒரு பெண் தன் கணவனை தவிர வேற என்ன ஆணுக்கும் அவளை அழகாக காமிப்பது கூடாது, பிற ஆண்களிடம் குழைந்து பேசுவது கூடாது, இறுக்கமான புர்கா அணிவது கூடாது, உடல் அமைப்பு தெரியும்படியான ஆடை அணிவது கூடாது, தேவையின்றி வெளியே சுத்தி திரிவது கூடாது. ஆனா நீங்க போடுற ரீல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு நிபந்தனை பேணுறீங்களா? சரி, ஆனா நாங்க போடும் வீடியோவில் ஆண்களோடு பேசுவது கிடையாது, ஆண்களுக்கு வீடியோ கால் செய்து எங்களை அழகாக காட்டுவதும் கிடையாது. அப்ப ஏன் நீங்க ஆண்களோட
சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? நீங்க போடக்கூடிய வீடியோக்களை எத்தனை ஆண்கள் பார்த்து ரசிக்கிறார்கள், உங்கள் குரலை கேட்டு ரசிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? பிற ஆண்களை உங்களை ரசிக்க வைப்பது, உங்கள் குரலை கேட்டு ரசிக்க வைப்பது எல்லாம் ஒரு ஆணையும் பாவம் செய்ய தூண்டும் செயல் இல்லையா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பின் சோதனையான எந்த ஒன்றையும் உங்களுக்கு நான் விட்டு செல்லவில்லை, பெண்களை தவிர. அதாவது மஹரமில்லாத உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்களின் கவர்ச்சியின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஆண்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட முதல் காரியமே பெண்தான். ஷைத்தான் ஒரு ஆணை முதலில் பெண்களின் மூலமாக தான் வழிகெடுப்பான். இதைதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி கூறினார்கள். அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இவர்கள் போடக்கூடிய ஆடை இதற்கான காரணமாக இருந்தால் அந்த ஆடையே அவர்களை நரகத்தில் சேர்க்கும். இவர்கள் செய்யக்கூடிய செயல் இதற்கான காரணமாக இருந்தால் அந்த செயலே அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியான பேச்சு மற்றும் அவளுடைய நடிப்பு, அவளுடைய முகம், இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு ஆணை கவரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி கவரக்கூடிய ஒன்று அவரை நரகத்துக்கு போய் சேர்க்கும் என்பதை பார்த்தோம். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் போது உன் செயலால் ஒரு ஆண் நரகத்துக்கு போய் சேர அளவு பயங்கரமானதாக இருக்கிறது என்றால், அப்போ அந்த செயலை செய்த உனக்கு மறுமை நாளில் எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும் என்று சிந்தித்திப்பார். நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்கும் போது நாங்க செஞ்ச செயல் எவ்வளோ பெரிய தீங்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னும் இதில் நிறைய தவறுகள் இருக்கு. தீனுடைய பெண்களே தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் வெக்கத்தலங்களை பேணி காத்து கொள்ளட்டும், தங்கள் அலங்காரத்தை மறைத்து கொள்ளட்டும் என குர்ஆன் கூறுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் ஹிஜாப் அணிவதே அழகுதான். ஒரு பெண் ஹிஜாப் அணிந்தாலே அவள் அழகாக காட்டப்படுகிறாள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு வெளியே நின்ற சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய் உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மூதாட்டி நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் அது அவங்களுக்கே தெரிஞ்சுதா அது மூதாட்டி இல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்ட்டு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட அழகை எப்பயுமே அதிகமாக காமிக்க விரும்பல, மாறாக அவங்களோட அழகை குறைத்து தான் காமிச்சாங்க. இஸ்லாத்தில் சிறந்த பெண்மணிகளில் 4 பேர் இருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆவாங்க. இன்றைய நாகரீக காலத்தில் நம் நிலை என்ன? புர்கா அணிகிறோம், ஹிஜாப் அணிகிறோம், ஃபர்தா முறையில் பேணுதலாக தானே உள்ளோம் என நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஃபர்தா என்பது நம் உடலில் அடியும் ஆடை மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆடையுடன் நம் எண்ணங்கள், நம் பேச்சு, நம் பார்வை மற்றும் ஈமான் சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாங்களும் தவறு செய்து பிறரையும் பாவம் செய்ய தோன்றும் இந்த கேடுகெட்ட ஒரு செயலை செய்யாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். நம் மார்க்கத்தை இவ்வளவு தெளிவாகவும் ஆழமாகவும் புரிய வைத்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.